திமுகவோட பிரச்சனையே கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க தோத்ததுக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணம் சத்யராஜ் மாதிரியான வாடகை வாய்கள். இது வந்து பத்திரிகையாளர்கள் என்ற பெயர்ல, அரசியல் பார்வையாளர்கள் என்ற பெயர்ல தினம் சாயங்காலம் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தொலைக்காட்சி வாதங்கள். அப்புறம் எண்ணிலடங்காத நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ். திமுகவுக்கு காவடி தூக்கிய, சொம்படித்த, ஜால்ரா போட்ட பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்ற பூர்வையில் வலம் வந்த ஒரு கூட்டமும், சினிமா நடிகர்களில் ஒரு பிரிவினரும், இன்றைக்கு சத்யராஜ் உட்பட இவர்கள் எல்லாம் ஒரு காரணம் திமுக தோற்றத்திற்கு. இது தேர்தல் முடிஞ்ச பிறகு இவங்க எல்லாம் வந்து திருந்துவாங்கன்னு பார்த்தோம். திருந்த மாட்டாங்க. ஒரு தோல்வி அல்ல, இன்னும் ஒரு 2-3 தோல்வியை திமுகவுக்கு நாங்கள் பரிசளிக்காமல் போக மாட்டோம் என்று சத்யராஜ் போன்றவர்கள் கங்கணம் பட்டி கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் இப்படி அவர்கள் பேச மாட்டார்கள். இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக அந்த சித்தாந்தம், இது என்ன பேச்சு இதெல்லாம், நீ வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு முதலமைச்சர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனில். அப்போ மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது கீழே. அது என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மக்கள் மனங்களை வெல்ல பாருங்க. மக்களையே குற்றவாளி கூண்டலை ஏற்றி நீ எப்படி ஓட்டு போடலன்னு விட்டா கழுவில் ஏற்றுவீங்க இல்லையா? ஓட்டு போடாத குற்றத்துக்கு மக்களை வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவீங்க, இல்லை வாக்குரிமையை ஓட்டுரிமையை பறிச்சிடுவீங்க. அதெல்லாம் உங்களால் முடியாது, புலம்புறீங்க. இது எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. வாடகை வாய்களை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு ஒரு அளவு இருக்கு. தோல்வியை ஏற்றுக்கிற பெருந்தன்மை இல்லை, அரசுக்கு மெஜாரிட்டி இல்லைன்றது உண்மை. ஆனால் கவுந்தரும் நீங்கள் பேசுறதால உங்களுக்கு எதிரான உணர்வு மக்கள் மத்தியில் பெருகும். ஒருவேளை நீங்கள் சொல்ற மாதிரி கவுந்துனா அடுத்து 200 சீட்டு ஜெயிச்சு விஜய் உட்காருவாரு. நீங்கள் இப்போ இருக்கிற அந்த 59 கூட இல்லாமல் ஒற்றை இலக்கத்துக்கு போவீங்க.